உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு பேட் டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்வென்ச்சர்ஸ் வித் டெஸ்லா வீடியோ. இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா என்ன சொல்ல, இந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கிற நபரை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதாவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஏதோ ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் இந்த வீடியோ. அது ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அவர் இதை ஃபஸ்ட் டைம் யூடியூப் வந்துக்கிறாரு, அதனால் இப்போ தான் கற்றுக்கிறேன்னு ஒரு காரணத்தை வர சொல்கிறாரு. வீடியோ ஃபுல்லாகவே வந்து அவங்க பேசுகிற வாய்ஸ் கேட்குன்னு பார்த்தா ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட வீடியோவை வந்து எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கன்னு வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வர ப்ரமோட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாரு. அதாவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்காம பாதியாகவே பார்க்கலாம். ஆனால் எங்கே பார்த்தாலும் நம்ம எந்த பாதியும் மிஸ் ஆகாது. ஏன்னா எப்போ பாரு ஒரே ஜோக்கு, ஒரே காமெடி, ஒரே இதுதான். அது மட்டும் இல்லை, வீடியோவில் இவர் கூட சில பேர் சேர்ந்துக்கிட்டு இவர் கூட வந்து ஜோக் வேறு பண்ணியிருக்காங்க. அது ஜோக்கு வாரா இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு போரான்றதை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். சிஎஸ்கே மேட்சை பார்த்து உங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குன்னா நீங்கள் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணும். ஆனால் இந்த வீடியோவில் என்ன ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த டெஸ்லாவுடைய ஆட்டோ பைலட்டை நமக்கு ஃபுல்லாக காட்டுறாங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த பகுதி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் அது கொஞ்சம் நம்மளை உட்கார வச்சு நம்மளை பார்க்க வைக்குது. ஆனால் அந்த காரு தனியாக ஓட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் போடுற வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ ஜாலியாக எழுந்துச்சி வெளியே போகணும், வெளியே போய் சுற்றி போகணும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபோனில் தான் போடுறாரு. அதுலேயே தெரிஞ்சிருச்சு இவர் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. மொத்தத்தில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வீடியோங்களெல்லாம் பார்த்தா உடனே சிரிப்பு வரும், சில வீடியோங்கள்லாம் பார்க்க தான் சிரிப்பு வரும். ஆனால் இந்த மாதிரி வீடியோங்கள்லாம் பார்த்தாலும் சிரிப்பு வர மாட்டேங்குது, பார்க்கவும் சிரிப்பு வர மாட்டேங்குது. அப்படி ஒரு வேளை பார்க்குற உங்களுக்கு சிரிப்பு வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட்டில் வந்து அதை சொல்லிட்டு போங்க. நாங்களும் அதை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ சொல்லுங்கள், இப்போ டெஸ்லாவை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். டெஸ்லா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ, நல்ல வீடியோ பில்லரா த்ரில்லரா இருக்கும்னு வீடியோ பார்க்க வந்தா பில்லரை காட்ட சொல்றீங்க. இதெல்லாம் பரமக்குடியில பயங்கரமா வச்சிருக்காங்க மைஸ். ஈஸ்டர்ன் போற வழியில ஸ்பெஷல் இருக்கு, நீங்க காட்டணும்ல. கண்டிப்பா गाइस ஸ்குவாட் நீங்க வந்து பாருங்க. நைட் நேரத்துல இதெல்லாம் பாக்குறீங்க ஸ்குவாட். நைட் நேரத்துல நம்மளோட ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருட்டா இருக்கும். நைட்ல ரோடு இருட்டாதானே இருக்கும். யாரா டேய் நீயோ மக்கே ஸ்குவாடோ மக்கடா இல்லைங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே அதாவது அந்த ரோட்டில் லைட் இருக்கும்ல இது நடுவில் நம்ம ஊர்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸில் தான் இருக்கும், ஹைவேஸ்லாம் அவ்வளோ லைட்ஸ் இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே நிற்கிறாங்க. மதிப்பாங்க. ரெட் சிக்னல் போட்டால் கரெக்டாக நிற்பாங்க, கிரீன் போட்டால் போவாங்க. நீங்க எப்படி ரூல் ஃபாலோ பண்ணுவீங்க? கண்டிப்பாக நாங்கள் வந்து ஸோ மக்களே நாங்கள் வந்து இப்போ ஹைவேஸுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். நாங்கள் ஹைவேஸுக்கு போயிட்ட உடனே உங்களுக்கு வந்து டெஸ்லாவோடைய ஆட்டோ பைலட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைவாக நாங்கள் வந்து இது வந்து பண்ண போகிறோம். சரிங்களா, நீங்கள் வந்து பாருங்கள். 12 o'clock midnight. ஹலோ ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம சொன்ன மாதிரியே இப்போ ஹைவேஸ் வந்துட்டோம். சொன்ன மாதிரியே சோம்புக்குடி வாங்கி தரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவாக போகிறோம். நம்ம வந்து இப்போ அந்த ஆட்டோ போகிறோம். கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ பைலட் இது இந்த டெஸ்லா ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண போகிறோம். A few moments later. ஏன்னா உங்களுக்கு வந்து டெரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாரு, இந்த காரை பற்றியே சொல்ல போகிறாரு. கார் பத்தினா ஃபுல் கார் பத்தியா இல்ல இந்த ஃபுல் கார் பத்தி கிடையாது, இந்த ஆட்டோ பைலட் இந்த எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நம்ம இது பண்றோம். ஆட்டோ பைலட் வந்து டெஸ்லா பொறுத்த வரைக்கும் கேமரா சுத்தி கேமரா இருக்கு. அந்த கேமரால இருந்து கேப்சர் பண்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே லைவா அப்படியே டெஸ்லால இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணி அப்படியே ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல அப்படியே காட்டுது. அதுனா ஃபுல்லா கேபின்குள்ள இங்க கேமரா இருக்குது, இங்க கேமரா இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்குது. ஸோ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒளியவும் ஆனால் ஓட்ட முடியும். இந்த மாதிரி
ஸ்டீரிங் பக்கத்துல இருக்கிற ரைட் சைடு ஸ்டிக்கை வந்து கீழே புல் பண்ண ஆட்டோ பைலட் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போய் இங்கே நம்ம வந்து ஆட்டோ பைலட்டுன்னு சொல்லிட்டு வரோம். இங்கே இருக்க ஆட்டோ பைலட்டு அதில் செட்டிங்ஸில் போய் அதை ஆன் பண்ணிடணும். அது ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ண முடியாது. ஸோ கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பண்ணிடணும். இல்லை கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை பண்ண முடியும். கரெக்டுங்களா? பார்க்கிங்கில் இருக்கும்போது தான் பண்ண முடியும். அது பார்க்கிங்கில் இருக்கும்போது பண்ணலாம். ப்ளஸ் ஒரு தடவை பண்ணிட்டா போதும், எல்லா தடவையும் பண்ணணும்னு அவசியம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நான் ஸ்டிக்கை கீழே தள்ள போகிறேன். ஓகே, தள்ளிட்டேன். அது ஆட்டோ பைலட் எங்கேஜ் ஆயிடுச்சு. இந்த சென்டரா வர ப்ளூ லைன் தான் அது. இப்போ வந்து நம்ம லேன் சேஞ்ச் பண்ண சொல்லுது. ஓகே. ஸோ நம்ம இண்டிகேட்டர் போடுறோம். கை எடுத்துருங்க. ஃபோர்ஸ் அப்ளை ஒரு கை எடுத்துட்டாரு. ஒரு கார் வந்துச்சு, அதனால அது லேன் சேஞ்சை கேன்சல் பண்ணிச்சு. இன்னொரு காரம் வருது, கேன்சல் பண்ணுது. இப்போ போமா? இல்ல போவாது, இன்னொன்னு வருது. அப்ப கடைசி வரைக்கும் வந்துனே இருப்பாங்க. எப்பதான் இது பண்ணோம்? இது இப்போ நம்ம பண்ணோம். பண்ணுதுங்க பாருங்க, பாருங்க மாறுதுங்க, பாருங்க. இப்போ அதுவே மாறி லேன் சேஞ்ச் பண்ணோம். திரும்புறது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த காரே தான் திரும்புது. டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. டிரைவர் வந்து இப்போ ஒரு கிளீனரா மாறிட்டாரு அவரு. ஸோ இப்போ அதுதான் கையில துணி வச்சிருக்காரான்னு தெரியல, ஆனா ஓட்டுறதுக்கு துணியோட தான் ஓட்டுறாரு அவரு. வந்து ஆட்டோ பைலட் அபியூஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி பிளஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி ஆட்டோ பைலட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகே ஸ்குவாட், நீங்க கேட்டுப்பீங்க. அதாவது ஆட்டோ பைலட்டை நீங்க யூஸ் பண்ணலாம், அபியூஸ் தான் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ வந்து கேர்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணணும். அதாவது என்னுடைய இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமெடிக்கு வந்து மொழி தெரியாதவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரிட்டிஷ், ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசுவார். அவருக்கே வந்து என்னோட காமெடி வந்து நல்லா பிடிக்கும், சிரிக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் என்னோட காமெடி இந்த அட்வென்ச்சர்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அதுவே திரும்புது பாரு. இப்போ அதுவே திரும்புது, ஸ்பீடை கம்மி பண்ணுது. ஸ்டேரிங்க தான் காட்டுறேன். அதுவே ஸ்பீடு கம்மி பண்ணிச்சு. அதாவது அவர் பாத்தீங்கன்னா ராஜா பகவத் மாதிரி உட்கார்ந்து நிற்கிறாரு பாருங்க. லான்ச் ஆயிருக்கு இந்த வருஷம். ஆட்டோ பைலட் வந்து சேஃப் இருக்காது. நம்ம ஊர்ல தான் லேன்லயே போக மாட்டாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல ஆட்டோ இருக்கிறதுனால ஆட்டோ பைலட் தேவையில்லை. குறிப்பிட்ட ரோட்ல ஆட்டோ பைலட் வருமா இருக்கும். அப்ப ஆட்டோ ஓட்டுறவங்கள நம்ம இனிமேல் அப்ப பைலட் தானே சொல்லணும். தூங்கிட்டானா? பேசப்பா அப்படியே நாளைக்கு வரையும். நாளைக்கு எந்திச்சிங்கன்னா அந்த ஒரு ஸோ ஸ்குவாட் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்கள நம்ம ஆட்டோ பைலட்னு கூப்பிடலாமா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பைலட்னு கூப்பிட்டா தப்பா? கூப்பிட வேண்டியதான். கேபிஎன் டிராவல்ஸ் இல்ல, ஆனா வந்து ஒரு டிராவல்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின், ஒரு இதுக்கு உயிரே கிடையாது, ஃபீலிங்ஸே கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோக்காரன்றோம். அவர் பைலட்னு கூப்பிட்டு அவர் எவ்வளவு சந்தோஷம். ஆட்டோ ஓட்டுறவரை காரும் சேர்த்து ஆட்டோ காருன்னுங்க. ஆட்டோ காரு நீங்க. ஆனா நம்ம சொந்தக்காரனே கூட மாட்டோம். சொந்தமா கார் இருந்துச்சுன்னா ஏன் சொந்த காருக்கு போறது? நீயே ஓட்டிட்டு போலாம். இந்த மாதிரி மொக்க காமெடி தானே ஸ்குவாட் தேவை. டேய் ஓகே ஸ்குவாட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்டாப் பண்ண போறோம். கரெக்டா நாங்க எண்டிங் வரும்போது காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு இல்ல. ஷேர் பண்ணாதீங்களா? ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாதீங்க. நம்ம எது சொல்றோமோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால அப்படி சொல்றீங்க, மாத்தி சொல்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்ணாதீங்க, வீடியோ கிளிக் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. யூடியூபை வந்து யூஸ் பண்ணாதீங்க, போனே தொடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோ பைலட் எங்க ஆஃப் ஆகும்னா ரவுண்ட் அபவுட்ல மட்டும் ஆஃப் ஆகும். ரவுண்ட் அபவுட்ல ஆட்டோ பைலட் வந்து ஆஃப் ஆகும். ஆமா, இப்போதான் அது லண்டன்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லண்டன்ல இப்பதான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளே டெஸ்லான்னு பேர் வச்சுக்கிறாங்க. I think இத கண்டுபிடிச்சவங்க மலேசியால இருக்கும். அவங்க தான் லா போட்டு போயிட்டாங்க.
அப்படின்னு இந்த காமெடி அடிச்ச 2 பேருமே அந்த காட்டுக்கு மறுபடியும் போய் தொலைஞ்சு போயிடு, திரும்பி வந்துடாது. ரெட் சிக்னல் போட்டிருக்கு, காரை நம்ம நிறுத்தி இருக்கிறோம். இங்க ரெட் சிக்னல் காட்டுது கரெக்டா, அதான் இங்கேயும் கரெக்டாக காட்டுது பாருங்க, ரெட் சிக்னல் கரெக்டாக காட்டுது பார்த்தீங்களா. கிரீன் வந்தோடனே நமக்கு ஒரு சவுண்ட் வரும். அது பாருங்க, அங்கே 2 சிக்னல் இருக்குது. ஸோ அதே 2 சிக்னல் கரெக்டாக அது அங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் 4 சிக்னல் வச்சுனா 4 சிக்னலுக்கும் பிளிங்க் ஆகும். சார்ஜிங் இப்போ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்குவாட் இப்போ தான் முக்கியமான விஷயம். இந்த கார், இந்த பேட்டரி கார்ஸ் வாங்கணும் போது நம்மளுக்கு இருக்கிற ஒரு தலைவலி, நம்மளுக்கு இருக்கிற எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்ம என்னன்னா இப்போனா சார்ஜிங்கு. இப்போ சார்ஜிங் எப்படி பண்ண போகிறோன்றது காட்ட போகிறோம். பார்க் பண்ணுறாரு, இது எப்படி ஆட்டோ பார்க்கா எப்படி? இது ஆட்டோ பார்க் இல்லை, ஏன்னா அது கார் பார்க் அப்படின்னு இந்த ஜோக் வந்து வேணாம் சரிங்களா. அங்கே ஒரு கார் போகுது, அந்த காரையும் காட்டுது, இவர் பார்க் பண்ணுறது இதில் கரெக்டாக காட்டுது பாருங்க. அது காட்டியும் தப்பாக லைன் கிராஸ் பண்ணி தான் இது பண்ணுறாரு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா Y மாடல் ப்ளூ கலர். ஆக்சுவலி இந்த கார் வந்து நாங்கள் வாங்கினது கிடையாது. இது வந்து நாங்கள் ஆக்சுவலி வாங்கின கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. என்ன ரிப்பேருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ரிப்பேர். ஸோ டெஸ்லா இங்கேப்பா சாப்பிட்டது ஞாபகம் வருது. ஸோ டெஸ்லாக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கார் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் ரிப்பேர் ஆனதுக்காக இந்த காரை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் அதை ரிப்பேர் பண்ணி தரோம், இது ஓட்டிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ அது கிட்ட எடுத்துகிட்டு போனாலே ஓப்பன் ஆகுது. எப்படி அது? ஓ, இங்கே சுவிட்ச் இருக்கு. ஓகே, இந்த சுவிட்ச் அழுத்தினோடனே சரி நீங்கள் பண்ணுங்க நல்லா கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது. பரவாயில்ல. இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஒரு கிட்டத்தட்ட 300 வாட்ஸ் ஆகுது. 300 வாட்ஸ் கரண்ட் மக்களே பாஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய டெஸ்லா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார்ஜ் போடும். இதுதான் வந்து அவங்களுக்கு ஹப்பு மாதிரி கரெக்டாக, சார்ஜிங் ஹப்பு மாதிரி கரெக்டாக, சார்ஜிங் ஹப்பு மாதிரி கரெக்டாக இந்த கரெக்ட். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை இப்படி பிடிக்கணும். ஆக்சுவலி இப்படி பிடிச்சி அப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அங்கே முன்னாடி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கார் மாதிரி இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த நம்ம ஊரில் இந்த பொம்மையை தொங்க விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பொம்மையை கூட தொங்க விட முடியாது. இன்னொரு வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் டே டைமில் டெஸ்லாவில் போனால் எப்படி இருக்கும், நைட் டைமே நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது. இப்போ டே டைமில் வந்து இன்னும் கிளியராக இருக்க போகுது. எல்லாத்தையும் இப்படியே சொல்லிட்டேன் எப்படி, அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சி நல்ல வீடியோ வரும், தரமான வீடியோ வரும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேட்மேன் ஸ்குவாட்லேருந்து ஐ எம் சைனிங் ஆஃப். பாய்.